தமிழகத்திலிருந்து நீட் ஜேஇ போன்ற தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம NCERT புக் லைன் பார்த்துருக்கோம். அந்த விதத்துல பிசிக்ஸ் எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் அப்படின்ற சாப்டர் ஆரம்பிச்சோம் இல்லையா? ஸோ ஏற்கனவே பார்ட் 7 வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ பார்ட் 8 பார்க்கலாம். இன்னும் 1 or 2 பார்ட்ல கண்டிப்பா இந்த சாப்டர் கம்ப்ளீட் ஆயிடும். கண்டிப்பா இந்த பார்ட் அடுத்தது இன்னும் ஒரு பார்ட், அதோட இந்த சாப்டர் கம்ப்ளீட் ஆகும். சரிங்களா? ஃபைன். எல்லாருக்கும் ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கும் நம்புறேன். ஓகே, லெட்ஸ் see continuous charge distribution. So charge continuous distribute ஆச்சுனா எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். We have so far dealt with the charge configuration involving discrete charges. So ரொம்ப சின்ன சின்ன சார்ஜஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். Q1, Q2 and so on up to Qn வரைக்கும் சின்ன சின்ன சார்ஜஸ், டிஸ்கிரீட் சார்ஜஸை பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஒரு பர்டிகுலர் பாக்கெட் ஆஃப் எனர்ஜின்னு சொல்லலாம், bundle of energy or packet of energy. One reason why we restricted to discrete charges is that, ஸோ ஏன் நம்ம டிஸ்கிரீட் சார்ஜஸோட நிறுத்திக்கிட்டோம், அதுக்கு மேலே ஏன் அதிகமான அளவில் சார்ஜஸை நம்ம பார்க்கல அப்படின்னு கேட்டால், அதுக்கு அவங்க என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா, தட் த மேத்தமெட்டிக்கல் ட்ரீட்மெண்ட் இஸ் சிம்பிளர். டிஸ்கிரீட் சார்ஜஸாக இருந்துச்சுன்னா அதுக்கு மேத்தமெட்டிக்கல் ட்ரீட்மெண்ட் ரொம்ப சிம்பிளராக இருக்கும், ஈஸியாக 1 or 2 ஸ்டெப்ஸ்லேயே நம்மளால சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் டஸ் நாட் இன்வால்வ் கால்குலஸ். ஸோ எந்த ஒரு இன்டெகிரல் கால்குலஸ், டிஃபரன்ஷியல் கால்குலஸ் இந்த மாதிரி கால்குலஸ்லாம் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இருக்காது இல்லையா? ஸோ அதனால நம்ம டிஸ்கிரீட் சார்ஜஸை எடுத்துக்கிட்டோம்னு சொல்றாங்க. For many purposes, however, it is impractical to work in terms of discrete charges, and we need to work with continuous charge distribution. So most of the things நம்ம எந்த ஒரு டே டு டே லைஃப் ஒர்க்ல எடுத்துக்கிட்டாலும் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் டிஸ்கிரீட் சார்ஜஸ் செட் ஆகாது, அதுல ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம எப்பயுமே என்ன எடுத்துக்கோம் அப்படின்னா, we need to work with a continuous charge distribution. கண்டினியூவா சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்துக்கிட்டு தான் நம்மளால ஒர்க் பண்ண முடியும். For example, on the surface of charged conductor, it is impractical to specify the charge distribution in terms of the location of the microscopic charge constituents. ஸோ ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிட்டா அந்த கண்டக்டர்ல ஒரு மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல்லையும், அதாவது சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் ஆர் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் எடுத்துக்கிட்டா அந்த ஆட்டம்ல எவ்வளவு சார்ஜ் இருக்கு, ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்ல பர்டிகுலர் மாலிகுல்ல எவ்வளவு சார்ஜ் இருக்குன்னு சொல்லி நம்ம மைக்ரோஸ்கோபிக் லெவல்ல சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ண மாட்டோம், சரியா? ஸோ ஓவராலா அந்த கண்டக்டர்ல சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் எவ்வளவு இருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்ப்போம். Fine. It is more feasible to consider an area element del S. ஓகே, ஸோ ஒரு பர்டிகுலர் ஏரியா, இந்த ஏரியாவுக்குள்ளார எவ்வளவு சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குன்னு எடுத்துக்கிறது வேணா ஓரளவுக்கு நம்மளுக்கு ஃபீசிபிளா இருக்கும்னு சொல்றாங்க, சரியா? Figure 1.21. Okay. On the surface of the conductor, which is very small on the macroscopic scale, but big enough to include a very large number of electrons. So மேக்ரோஸ்கோபிக் லெவல்ல பார்க்கும்போது இது ரொம்ப சின்னதா தெரியலாம். இந்த டெல்எஸ் அப்படின்றது ரொம்ப சின்ன வால்யூம் தானே, சின்ன ஏரியா தானே அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆனா மைக்ரோஸ்கோபிக் லெவல்ல பார்க்கும்போது அந்த டெல்எஸ் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் ரீஜனுக்குள்ளார நிறைய லார்ஜ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ தட் இஸ் எனஃப் அப்படின்னு சொல்றாங்க. And specify the charge del Q on that element. So அந்த எலமெண்ட் del S அப்படின்ற பர்டிகுலர் எலமெண்ட்ல எவ்வளவு சார்ஜ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா del Q அப்படின்ற சார்ஜ் இருக்கிறத நம்ம கன்சிடர் பண்றோம். We then define a surface charge density. So அப்போ surface charge density sigma is equal to formula என்னன்னு பாத்தீங்கன்னா charge by volume. So del Q அப்படின்றது அங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் உடைய சார்ஜ், ஸ்பெசிஃபை த சார்ஜ் del Q ன்னு சொல்லிருக்கோம். அப்ப சார்ஜ் டிவைடட் பை ஏரியா del S ன்னு சொல்லிருக்கோம், அந்த எலிமெண்ட் உடைய வால்யூம் இல்லையா? So del Q by del S அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் என்ன அப்படின்னா சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டிக்கான ஃபார்முலா. Surface charge density sigma is equal to del Q by del S. 1.23. Fine. Okay, we can do this at different points on the conductor and thus arrive at a continuous function sigma called the surface charge density. So இது நம்ம different pointல எடுத்துக்கிறோம். டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ல எவ்வளவு சார்ஜ் டென்சிட்டி இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி அது எல்லாத்தையும் வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும்னா கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? The surface charge density sigma so defined ignores the quantization of charge and the discontinuity in charge distribution at the microscopic level. So microscopic levelல அங்க சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் இருந்தாலும், அதாவது சார்ஜ் இன் டிஸ்ட்ரிபியூஷன் இருந்தாலும் கூட அதை கன்சிடர் பண்ணாம அதுல டிஸ்கண்டினியூட்டி இருக்கு, சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் அங்க தொடர்ந்து இல்ல, சில கேப் இருக்கு அப்படின்னா மைக்ரோஸ்கோபிக் லெவல்ல அதை நம்ம புறக்கணிச்சுட்டு அதை இக்னோர் பண்ணிட்டு
குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜையும் இக்னோர் பண்ணிட்டு ஒட்டுமொத்தமா இந்த கண்டக்டர்ல இந்த ஒரு பர்டிகுலர் பார்ட்டிகல்ல எவ்வளவு சார்ஜ் இருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்ப்போம். சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டின்றது ஒட்டுமொத்தமா தான் நம்ம பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபைன். Sigma represents macroscopic surface charge density, which in a sense is a smoothed out average of the microscopic charge density over an area element del S, which is said before. Is large microscopically but small macroscopically. So macroscopic பொறுத்த வரைக்கும் அது ஸ்மாலா தோணலாம், ஆனா மைக்ரோஸ்கோப்பை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப லார்ஜான வேல்யூ. del S என்ற எலமெண்ட் குள்ளார எவ்வளோ சார்ஜ் இருக்கு அப்படின்னா del Q அப்படின்ற சார்ஜ் இருக்கும்போது நம்மளுக்கு சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி del Q by del S அப்படின்னு கிடைக்குது. சரி, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஓவராலா அந்த கண்டக்டர் ஃபுல்லாவே எவ்வளோ இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். The units for sigma surface charge density கான யூனிட் என்ன பார்த்தீங்கன்னா கூலும் per meter square அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Excuse me. Fine. So continue பண்ணலாம். Similar considerations apply for a line charge distribution and a volume charge distribution. So ஏற்கனவே நம்ம surface charge distribution எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி line charge distributionும் volume charge distributionும் இதே மாதிரி நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். The linear charge density lambda of a wire is defined by. So ஒரு வயர்ல linear charge density எவ்வளவு இருக்கும்னு பாத்தீங்கன்னா del Q by del L அப்படின்னு இருக்கும். அந்த சர்ஃபேஸ்ல எடுத்துக்கும் போது சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டிக்கு del S அப்படின்ற ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி லென்த்துக்கு del L அப்படின்னு ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ அதனால del Q by del L அப்படின்ற ஃபார்முலா நம்மளுக்கு எதுக்கு யூஸ் பண்ணணும்னா லீனியர் சார்ஜ் டென்சிட்டிக்கு யூஸ் பண்றோம். சரியா? lambda is equal to del Q by del L. Where del L is a small line element. அந்த வயர் எவ்வளவு லென்த் இருக்கோ அவ்வளவு லென்த் கிடையாது, அதுல ஒரு பர்டிகுலர் லென்த் மட்டும். ஸ்மால் லைன் எலிமெண்ட் of wire on the macroscopic scale that however includes a large number of microscopic charged constituents. So macroscopic levelல பாக்கும்போது அந்த வயருடைய லென்த்ல நான் del L ன்றது ஒரு பர்టిక్యులர் லென்த் தான் எடுத்துக்கிறேன், அது ரொம்ப ஸ்மாலா தோணலாம். ஆனா மைக்ரோஸ்கோபிக் லெவல்ல பாக்கும்போது அதுல large number of constituents charged constituents இருக்கும், அதனால that's enough. del Q is the charge contained in that line element. So அந்த line elementல எவ்வளவு சார்ஜ் இருக்கோ அதை நம்ம del Q ன்னு எடுத்துக்கிறோம். So இதுல எடுத்துக்குள்ள ரேஷியோ தான் நம்ம line charge density ன்னு சொல்றோம், del Q by del L. The units for lambda are coulomb per meter. So இங்க சர்ஃபேஸ் கொடுத்ததுனால del S ன்றது சர்ஃபேஸ், அதனால length into breadth, so மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு எழுதணும், coulomb per meter square. இங்க சார்ஜ் coulomb by del L ன்றது லென்த்ல ஒரு பர்టిక్యులர் பார்ட் ஸ்மால் எலிமெண்ட் இல்லையா? சோ அப்ப மீட்டர் மட்டும் தான் வரும், அப்ப coulomb per meter அப்படின்னு எழுதிருக்காங்க அதோட யூனிட். Fine. The volume charge density sometimes simply called charge density is defined as a similar manner. So இதே மேனர்ல நம்ம charge density க்கு எழுதலாம். So mostly நம்ம volume charge density அப்படின்னு சொல்ல மாட்டோம், வெறும் charge density சொல்லுவோம். ஏன்னா டென்சிட்டினாலே அது நம்மளுக்கு வால்யூமை பேஸ் பண்ணி தான் மோஸ்ட்லி இருக்கும் இல்லையா? இங்க தான் நம்ம சர்ஃபேஸை வச்சு ஒரு டென்சிட்டியும் லைனை வச்சு ஒரு டென்சிட்டியும் தனித்தனியா பார்க்கணும். சரியா? Fine. Rho is equal to del Q by del V, where del Q is the charge included in the macroscopically small volume. And the small volume del V குள்ளார எவ்வளவு charged species இருக்குன்றதை நம்ம del Q ன்னு சொல்றோம். That includes a large number of microscopic charged constituents. The units for rho are, so volume charge density rho உடைய யூனிட் என்னன்னு பாத்தீங்கன்னா coulomb per meter cube ன்னு சொல்றாங்க. வால்யூம் கான ஃபார்முலா லென்த் இன்டு பிரெத் இன்டு ஹைட், அதனால மீட்டர் இன்டு மீட்டர் இன்டு மீட்டர் மீட்டர் கியூப்னு சொல்லிருக்காங்க. ஸோ யூனிட்ஸ்லாம் உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியாது, ஃபார்முலா மட்டும் தெளிவா படிச்சு வச்சுக்கோங்க. சரியா? வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி, லீனியர் சார்ஜ் டென்சிட்டி, அப்புறம் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி ஓகேவா? இந்த மூணு ஃபார்முலாவுக்கும் யூனிட் ஃபார்முலா தெளிவா தெரிஞ்சுச்சுன்னா அதை வச்சு நீங்க என்ன பண்ணலாம், யூனிட் எழுதிடலாம். The notion of continuous charge distribution is similar to that we adopt for continuous mass distribution in mechanics. Mechanicsல எப்படி charge distribution கண்டினியூவா இருக்குன்னு நம்ம கன்சிடர் பண்ணணும், அதே கான்செப்ட்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா continuous charge distributionக்கும் எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. அந்த கான்செப்ட்ஸை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். When we refer to the density of a liquid, we are referring to its macroscopic density. So ஒரு லிக்விட கம்பேர் பண்ண லிக்விட நம்ம எடுத்துக்கிட்டு அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது, அதை பத்தி கம்பேர் பண்ணும்போது நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா macroscopic density எடுத்துக்கிட்டோம் இல்லையா? We are referring to its macroscopic density.
we regard it as a continuous fluid and ignore its discrete molecular constituents. So அது ஒரு continuous fluid எடுத்துக்கிட்டதுனால அதுல இருக்கக்கூடிய discrete molecular particles என்னென்ன இருக்கு, molecular constituents என்னென்ன இருக்குன்னு நம்ம கன்சிடர் பண்ணல. Fine. The field due to a continuous charge distribution can be obtained in much the same way for a system of discrete charges. Equation 1.10. Suppose a continuous charge distribution in space has a charge density rho. ஓகே, ஒரு கண்டினியூஸ் சார்ஜ் டென்சிட்டி இருக்கு, டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு, அதனுடைய சார்ஜ் டென்சிட்டி வேல்யூ ரோ அப்படின்னு எடுத்துக்கிட்டா, choose any convenient origin O and let the position vector of any point in the charge distribution be R. So ஒரு சிஸ்டம் ஆஃப் டிஸ்கிரீட் சார்ஜஸ் இருக்கக்கூடிய சிஸ்டம் ஆஃப் கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு. ஓகேவா, கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கிற ஒரு சிஸ்டம். அதுல ஏதாவது ஒரு பாயிண்ட் நான் ஆரிஜின் எடுத்துக்கிட்டு அதுல இருந்து ஒரு பொசிஷன் வெக்டார் எவ்வளவு தூரத்துல எடுத்துக்கணும்னா ஆறுன்ற டிஸ்டன்ஸ்ல ஒரு பொசிஷன் வெக்டார் எடுத்துக்கிறேன். ஆரிஜினை ஓன்னு எடுத்துக்கிட்டு அதுல இருந்து எனக்கு கன்வீனியன்ட்டா எந்த ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வேணா எடுத்துக்கலாம். ஆறுன்ற டிஸ்டன்ஸ்ல நான் ஒரு பொசிஷன் வெக்டரை எடுத்துக்கிறேன். சரியா? ஃபைன். The charge density rho may vary from point to point. We know that எந்த ஒரு சார்ஜ் டென்சிட்டியா இருந்தாலும் அது ஒரு பாயிண்ட்டையும் பொறுத்து distance between the charges கண்டிப்பா ஆகும், vary ஆகும். ஓகே, so charge density rho may vary from point to point, that is it is a function of r. r என்ற பொசிஷன் வெக்டர் நான் எவ்வளவு தூரம் அதிகமா எடுத்துக்கறேனா கம்மியா எடுத்துக்கறேனா அதை பொறுத்து எனக்கு சார்ஜ் டென்சிட்டி ஆகும், vary ஆகும். Divide the charge distribution into small volume elements of size del v. ஸோ ஒட்டுமொத்தமா நான் எடுத்துக்கிட்ட ஒரு சிஸ்டம் இருக்குல்ல, சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன், கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனுக்காக ஒரு சிஸ்டம் எடுத்துக்கிட்டேன். அந்த சிஸ்டமை நான் நிறைய பார்ட்டிஷன்ஸா டிவைட் பண்ணி பகுதி கூறுகளா பிரிச்சு அதுல ஒரு பர்டிகுலர் வால்யூம் எலிமெண்ட் மட்டும் எடுத்துக்கிறேன், டெல்வி அப்படின்ற எலிமெண்ட். The charge in the volume element del v is. So அந்த del v என்ற வால்யூம் எலிமெண்ட்ல எவ்வளவு சார்ஜ் இருக்குன்னு கேட்டா, சார்ஜ் டென்சிட்டி எனக்கு ஃபார்முலா என்னது, ரோ. அப்போ ரோ இன்டூ del v அப்படின்ற அளவுல எனக்கு டென்சிட்டி இருக்கும் இல்லையா? ஸோ சார்ஜ் இன் வால்யூம் எலிமெண்ட் டெல்வி, டெல்வின்ற வால்யூம் எலிமெண்ட்ல எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு கேட்டா ரோ இன்டூ டெல்வி அப்படின்ற அளவில் இருக்கும். Now consider any general point P inside or outside the distribution with position vector R. So இப்போ இந்த பொசிஷன் வெக்டர் ரொம்ப பெருசா இருக்கு, கேபிட்டல் ஆர்ல எழுதிருக்காங்க. இந்த டிஸ்டன்ஸ்ல இந்த பொசிஷன் வெக்டர்ல Pன்ற ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்றோம். either it be inside or outside the distribution, டிஸ்ட்ரிபியூஷனுக்குள்ளாரையும் இருக்கலாம் வெளியிலயும் இருக்கலாம்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது electric field due to the charge rho del v is given by Coulomb's law. So del E is equal to 1/4 pi epsilon naught into rho del v charge divided by r square அப்படின்னு சொல்லுவோம். பட் இந்த இடத்துல நம்ம ஒரு புது r என்ற பொசிஷன் வெக்டர் எடுத்துக்கிட்டோம். ஸோ இதுக்கான டிஸ்டன்ஸ் நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா r கேப்னு எடுத்துக்கிறாங்க. இதுக்கான டயக்ராம் எங்கேயாவது இருந்துருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். ஓகே, இது காஸ் லாக்கான டயக்ராம். ஸோ இதுக்கு முன்னாடி எங்கேயும் டயக்ராம் அவங்க அதிகமாக கொடுக்கல. இங்க கொடுத்திருக்காங்க r prime அப்படின்றது தான் கேபிட்டல் r உடைய வேல்யூவா, r plus r prime. ஓகே, வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி. ஓகே, so r prime square into r prime cap அப்படின்னு எழுதிருக்காங்க. where r prime is the distance between the charge element and p. so charge elementக்கும் p க்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் நம்ம r prime ன்னு எடுத்துக்கிறோம். r cap prime is a unit vector in the direction from the charge element p. Fine. எப்பயுமே கேப்னாலே அது யூனிட் வெக்டர், அது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? பை த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் ஏற்கனவே கூலும்ஸ் லாவை வச்சு ஃபார்முலா எழுதியாச்சு. எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான ஃபார்முலா E is equal to 1/4 pi epsilon naught rho del v by r cap r prime square into r cap prime அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே, so by the superposition principle, the total electric field due to the charge distribution so obtained by summing over electric field due to different volume element. So ஒரு பர்டிகுலர் வால்யூம் எலிமெண்ட் டெல்வில தான் நம்ம கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி வேற வேற வால்யூம் எலிமெண்ட் எடுத்துட்டா வேற வேற வேல்யூஸ் கிடைக்கும். அது எல்லா எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸையும் சம் பண்ணாதான் டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் படி E1 plus E2 plus E3 plus and so on up to En எழுதுவோம் இல்லையா? அதே மாதிரி இங்க எழுதிருக்காங்க E is approximately. ஸோ இது டெல்லின்றது பர்டிகுலர் ஸ்மால் எலிமெண்ட் விக்கு, டெல்வின்ற எலிமெண்ட் வால்யூம்க்கு இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்போ ஓவரால் வால்யூம்க்கு ஓவரால் எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா E is equal to approximately 1/4 pi epsilon naught into இங்க இருக்கிற டேர்ம் தான் மாறப்போகுது. அதனால சம்மேஷன் ஆஃப் ஆல் டெல்வி. ஸோ டெல்வியோட லிமிட்ஸ் எதுல இருந்து எது வரைக்கும் இருக்கோ அது எல்லாத்தையுமே எழுதி ரோ டெல்வி பை ஆர் கேப் ஸ்கொயர் இன்டூ r prime square into r cap prime அப்படின்னு எழுதுறோம். Note that rho, r prime, r cap prime all can vary from point to point. ஸோ இந்த டென்சிட்டியா இருந்தாலும் சரி, வால்யூம் டென்சிட்டி, சார்ஜ் வால்யூம் டென்சிட்டி, அதே மாதிரி r prime அப்படின்றது எலிமெண்ட்ல இருந்து எனக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் இல்லையா? r prime capன்றது யூனிட் வெக்டார், அந்த பொசிஷன்ல யூனிட் வெக்டார்.
ஃபைன். இது எல்லாமே என்ன ஆகும்னா ஒவ்வொரு பாயிண்ட்டையும் பொறுத்து வேரி ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டும் எனக்கு என்ன ஆகும், வேரி ஆகும். ஸோ நான் எந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல எடுத்துக்கிறனோ அந்த பாயிண்ட்டை பொறுத்து எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டிப்பா என்ன ஆகும்னா வேரி ஆகும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. In a strict mathematical method, we should let del v terms to 0. So mathematical termsல நம்ம லிமிட் அப்ளை பண்ணும்போது del v terms to 0, மேக்ஸிமம்ல இருந்து மினிமா 0 வரைக்கும் ரீச் ஆகுதுன்னு நம்ம நினைச்சுக்கிட்டா, and the sum then becomes an integral. ஸோ இதனுடைய சம்மேஷன் வேல்யூஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாத்துக்கும் பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா லிமிட் அப்ளை பண்ணிட்டு இன்டகிரேஷன் பண்ணிக்கலாம். நிறைய சின்ன சின்ன டேர்ம்ஸ் இருக்குன்னா அதுக்கு பதிலாக ஒரு சின்ன டேர்மை இன்டகிரேட் பண்ணா லார்ஜ் வேல்யூக்கு கிடைச்சிடும் இல்ல. ஸோ அப்போ இன்டகிரல் பண்ணலாம்னு சொல்றாங்க. பட் வி omit the discussions here for simplicity. In short, using Coulomb's law and superposition principles, electric field can be determined for any charge distribution, discrete or continuous or part discrete and part continuous. So continuous இருந்தாலும் சரி, partly continuous இருந்தாலும் சரி, discrete இருந்தாலும் சரி, அல்லது partly discrete இருந்தாலும் சரி, அல்லது சார்ஜ் கம்ப்ளீட்டா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குனாலும் சரி, இதுல எந்த ஒரு சிஸ்டமா இருந்தாலும் அந்த சிஸ்டம்க்கான எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்மளால என்ன பண்ண முடியும்னா கூலும்ஸ் லா மூலியமாவும் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் மூலியமாவும் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட்ஸ் இட். ஓகேவா, ஃபைன். அடுத்தது இந்த சாப்டருடைய இன்னொரு இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் சொல்லலாம், காஸ் லா 1.13. ஃபைன். Gauss law. As a simple application of the notion of electric flux, let us consider the total flux through a sphere of radius or r radius இருக்கக்கூடிய ஒரு ஸ்பியரை கன்சிடர் பண்றோம். அந்த ஸ்பியர்ல மொத்தமா எவ்வளவு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இருக்குன்னு கன்சிடர் பண்ண போறோம். ஸோ ஏற்கனவே எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுக்கான சிம்பிள் நம்ம ஃபைன்னு பார்த்துருப்போம் இல்லையா, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுக்கான சிம்பிள் ஃபை அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ இங்க டோட்டல் ஃப்ளக்ஸ் எவ்வளோன்றதை நம்ம கண்டுபிடிக்க போறோம். through a sphere of radius r which encloses a point charge q at its center. ஓகே, ஒரு ஸ்பியர் இருக்கு, அந்த ஸ்பியர்ல எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போறோம். அது ஒரு சார்ஜை சுத்தி இருக்கக்கூடிய ஸ்பியர். ஸோ அந்த சார்ஜ் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா கியூ, பாயிண்ட் சார்ஜ்ல கியூன்னு ஒன்று இருக்கு, அதை சுத்தி இருக்கக்கூடிய ஸ்பியர்ல தான் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போறோம். டிவைட் த ஸ்பியர் இன்டு ஏ ஸ்மால் ஏரியா எலமெண்ட். ஸோ இந்த ஸ்பியரை நான் என்ன பண்ணா ஒரு பர்டிகுலர் ஏரியா மட்டும் எடுத்துக்கிட்டு டெல்எஸ்ன்னு எடுத்துக்கலாம். இதே மாதிரி ஒரு இடத்துலயும் டெல்எஸ் எடுக்கலாம் இல்லையா. ஸோ இந்த டெல்எஸ்ல எவ்வளவு ஃப்ளக்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிட்டு அதை இன்டெகிரல் பண்ணா எனக்கு என்ன கிடைச்சுன்னா டோட்டல் ஃப்ளக்ஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். சரியா. ஸோ ஒரு ஸ்பியர் அதுல ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் எவ்வளவு ஃப்ளக்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிட்டு ஓவரால் ஃப்ளக்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போறோம். டிவைட் த ஸ்பியர் இன்டு a small area element. இந்த ஸ்மால் ஏரியா எலமெண்ட் தான் நான் டெல்எஸ்ன்னு எடுத்துக்க போறேன். as shown in figure 1.22. ஓகே, the flux through an area element. ஸோ ஏரியா எவ்வளோ எடுத்துக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா டெல்எஸ் எடுத்துக்கிறோம். அதுல எவ்வளவு ஃப்ளக்ஸ் இருக்குன்னு கேட்டா del phi is equal to E into del S, which is equal to electric flux formula 1/4 pi epsilon naught into Q by R square. அதுக்கு பதிலா Q by 4 pi epsilon naught R square ன்னு எடுக்கலாம். இது எலக்ட்ரிக் ஃபீல்ட் E கான ஃபார்முலா into R cap into del S. ஓகே, ஸோ இது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுக்கான ஃபார்முலா. எப்போனா del S அப்படின்ற ஒரு ஸ்மால் ஏரியா, ஒரு பர்டிகுலர் ஏரியா எலிமெண்ட்டுக்கு மட்டும் எடுத்துக்கும் போது. equation 1.28, where we have used Coulomb's law for electric field due to a single charge Q. So இங்க ஒரே ஒரு சார்ஜ் Qன்ற சார்ஜ் இருக்கிறதுனால we will use a Coulomb's law ன்னு சொல்றாங்க. The unit vector R cap is along the radius vector from the center to the area element. So Rன்ற சாரி சார்ஜ் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல இருந்து Rன்ற ரேடியஸ்க்கு இந்த எலிமெண்ட் இருக்கு இல்லையா, del S அப்படின்ற ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட், அந்த எலிமெண்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ்ல எவ்வளவு யூனிட் வெக்டார் இருக்குமோ அதுதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஆர் கேப்னு எடுத்துக்கோம். ஆர் கேப், the unit vector R cap is along the radius vector. ஸோ ரேடியஸ் வெக்டார் எந்த டைரக்ஷன் இருக்கோ அதே டைரக்ஷன்ல தான் ஆர் கேப்பும் இருக்கும், சென்டர்ல இருந்து அந்த ஏரியா எலிமெண்ட் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, அப்ப ஆர் கேப்பும் இந்த இடத்துல தான் இருக்கு. Now since the normal to a sphere at every point, ஒரு பாயிண்ட்லயும் நம்ம நார்மல் எடுத்துக்கிட்டா அது எனக்கு ரேடியஸ் உடைய டைரக்ஷன்ல தான் இருக்க போகுது இல்லையா, ஸ்பியர் உடைய சர்ஃபேஸ்க்கு நார்மலா வெளியில வரும். ஃபைன். Since the normal to a sphere at every point is along the radius vector at that point. So radius எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அதே டைரக்ஷன்ல தான் நார்மலும் இருக்கும்னு சொல்லிருக்காங்க. The area element del S and R cap have the same direction. So del S உடைய ஏரியாவும் R capும் யூனிட் வெக்டரும் சேம் டைரக்ஷன்ல இருக்கும்னு சொல்றாங்க. Therefore del phi is equal to Q by 4 pi epsilon naught R square into del S. ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபார்முலால ஆர் கேப்பை மட்டும் நம்ம நெக்லெக்ட் பண்ணணும். ஆர் கேப்புக்கு பதிலாக ஏன்னா யூனிட் வெக்டார் 1ன்னு எடுத்துக்கிட்டோம். சின்ஸ் த மேக்னிடியூட் ஆஃப் ஏ யூனிட் வெக்டார், யூனிட் வெக்டாருடைய வேல்யூ என்னன்னா 1, அதனால நம்ம என்ன எழுதுறோம்னா Q by 4 pi epsilon naught R square into del S மட்டும் எழுதிருக்கோம். புரிஞ்சிருக்கும் நம்புறேன்.
Okay, then just a minute. The total flux through the sphere is obtained by adding up flux through all the direction, sorry, all the different area element. So அந்த sphere ஃபுல்லா நிறைய டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு டிஃப்ரெண்ட் ஏரியா எலிமெண்ட் டெல்எஸ்எஸ் எடுத்துக்கிட்டு டெல்எஸ்1 டெல்எஸ்2 டெல்எஸ்2 இந்த மாதிரி அது ஒன்னொன்னுலயும் எவ்வளவு ஃப்ளக்ஸ் இருக்குன்னு பார்த்து அந்த எல்லா ஃப்ளக்ஸையும் ஆட் பண்ணா ஆடிங் அப் ஃப்ளக்ஸ் த்ரூ ஆல் த டிஃப்ரெண்ட் ஏரியா எலிமெண்ட் டிஃப்ரெண்ட் ஏரியா எலிமெண்ட்டுக்கு இருக்கிற எல்லா ஃப்ளக்ஸையும் ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும் டோட்டல் ஃப்ளக்ஸ் கிடைக்கும் இல்லையா ஸோ அதுக்கு பதிலாக நம்ம இன்டெகிரேட் பண்ணிக்கலாம் இருந்தாலும் அவங்க அந்த மாதிரி வேர்டிங்ஸ் மட்டும் சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் phi is equal to summation of all del s q by 4 pi epsilon naught into r square into del s. Okay, since each area element of the sphere is at the same distance r from the charge. So sphere பொறுத்த வரைக்கும் ரேடியஸ் சேமா தான் இருக்கு அதனால எந்த ஒரு ஏரியா எலிமெண்ட் எடுத்துக்கிட்டாலும் அதுல அதே டிஸ்டன்ஸ் r தான் இருக்கு போகுது அது வேரி ஆக போறது இல்ல so phi is equal to q by 4 pi epsilon naught r square into அப்போ இந்த வேல்யூஸ் எதுவுமே சேஞ்ச் ஆகாதுன்னா இதெல்லாம் கான்ஸ்டன்ட்டா வெளியில எழுதியாச்சு summation of all del s into del s இந்த டேர்ம் மட்டும் தான் நம்ம சம்மேஷன்ல எழுதுறோம் ஓகேவா சோ இதை இன்டகிரேட் ஐ மீன் summation of del s எல்லாத்தையும் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படினா s கிடைக்கும்னு சொல்றாங்க அதாவது dx இன்டகிரல் பண்ணா x கிடைக்கும் இல்லையா அதே மாதிரி ds இன்டகிரேட் பண்ணா s கிடைக்கும் அப்படினு வெச்சுக்கலாம் சரியா fine so now s the total area of the sphere equals so sphere உடைய ஏரியாவுக்கு ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா 4 pi r square hemisphere இருந்துச்சுனா 2 pi r square area of the sphere என்னன்னா 4 pi r square so thus வால்யூம்க்கு வந்து 4/3 pi r cube இல்லையா சரி ஏரியா பாக்கும்போது 4 pi r square கரெக்ட் தான் சரி வால்யூம் ஆஃப் தி ஸ்பியர் s க்கான ஃபார்முலா என்னன்னா 4 pi r square அப்ப இத நான் இந்த இடத்துல s க்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்றேன் q by 4 pi epsilon naught into r square into s க்கு பதிலா என்ன எழுதுனா 4 pi r square னு எழுதுவோம் இந்த r square இந்த r square கேன்சல் ஆகும் இந்த 4 pi இந்த 4 pi கேன்சல் ஆகும் அப்ப q by epsilon naught மட்டும் தான் வரும் சோ டோட்டல் ஃப்ளக்ஸ் என்ன ஒரு ஸ்பியர் எடுத்துக்கிட்டு அந்த ஸ்பியர்ல டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எவ்வளவு இருக்கும் ஒரு ஸ்பியர் அது ஒரு சார்ஜ் சுத்தி இருக்கக்கூடிய ஒரு ஸ்பியர் ஒரு சார்ஜ் சுத்தி இருக்கக்கூடிய ஸ்பியர்ல டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எவ்வளவு இருக்குன்னு கேட்டா q by epsilon naught அளவுக்கு இருக்கும் qன்றது அந்த சார்ஜ் உடைய மேக்னிட்யூட் அல்லது சார்ஜ் by epsilon naught ன்றது ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி இன் ஃப்ரீ ஸ்பேஸ் வேக்கம்ல அல்லது ஃப்ரீ ஸ்பேஸ்ல பெர்மிட்டிவிட்டி எவ்வளவு இருக்கோ அதை நம்ம epsilon naught னு எழுதுறோம் which is nothing but 8.854 into 10 power minus 12 ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே நம்ம கூலும்ஸ் லால பார்த்திருக்கோம் இதே லெசன்ல தான் கூலும்ஸ் லா பார்த்தோம் ஆமா தானே சரி fine equation 1.30 so இது ஆக்சுவலா ஃபார்முலா இதுதான் phi is equal to q by epsilon ஓகேவா equation 1.30 is a simple illustration of a general result of the electrostatic called Gauss law so electric flux total electric flux அப்படினது charge by epsilon naught க்கு equal னு நம்ம சொன்னா அதுக்கு பேர் தான் என்னது அப்படினா Gauss law னு சொல்றாங்க we state Gauss law without proof so நம்ம Gauss law proof இல்லாமலே ஸ்டேட் பண்ணலாம் ஸ்டேட்மென்ட் கொடுக்கலாம் electric flux through a closed surface s so s ன்ற ஒரு closed surfaceல electric flux எவ்வளவு இருக்குன்னு கேட்டா q by epsilon naught அளவுக்கு இருக்கும்னு சொல்லலாம் q ன்றது total charge enclosed by s so அந்த சர்ஃபேஸ்ல அல்லது அந்த ஸ்பியர்ல எவ்வளவு சார்ஜ் நம்ம என்க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கோமோ அதுதான் நம்ம q னு சொல்ல போறோம் fine the law implies that the total electric flux through a closed surface is zero if no charge is enclosed by the surface so அந்த சர்ஃபேஸ் குள்ளார எந்த ஒரு சார்ஜும் இல்ல எந்த ஒரு சார்ஜுமே என்க்ளோஸ் பண்ணாம நம்ம சும்மா ஒரு சர்ஃபேஸ் வச்சிருக்கோம் closed surface வச்சிருக்கோம் அதுல total electric flux என்னவா இருக்கும் அப்படினு கேட்டா ஜீரோவா இருக்கும்னு சொல்றாங்க புரியுதா the total electric flux through a closed surface is zero if no charge is enclosed by the surface எந்த ஒரு சார்ஜும் அந்த சர்ஃபேஸை என்க்ளோஸ் பண்ணலனா கண்டிப்பா அங்க எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எவ்வளவுனா 0 we can see that explicitly in the simple situation figure 1.13 sorry 1.23 so அது எங்க இருக்குன்னு தெரியாது 1.23 இதுதான் calculation of the flux of uniform electric field through the surface of a cylinder எடுத்துட்டு அதுல எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எவ்வளவுன்னு கேக்குறாங்க
Here the electric field is uniform and we are considering, okay, figure 1.23 எடுத்துக்கோங்க, அதுல electric field uniform னு எழுதிருக்காங்க. And we are considering a closed cylindrical surface, ஒரு spherical surface எடுத்துக்காம cylindrical surface எடுத்துக்கிறோம். Pi r square h r, okay, volume with its axis parallel to the uniform field. Okay, இதனுடைய ஆக்சிஸ், இந்த சிலிண்டருடைய ஆக்சிஸ் என்ன டைரக்ஷன்ல இருக்குன்னா யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அதே டைரக்ஷன்ல இருக்கு. அப்ப இந்த டைரக்ஷன்ல தான் என்ன இருக்கு, எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அதே ஆக்சிஸ்ல நான் ஒரு சிலிண்டர் எடுத்துக்கிறேன். அந்த சிலிண்டர் முழுக்க எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னா யூனிஃபார்மா இருக்கு. ஓகேவா, எல்லா இடத்துலயும் ஒரே அளவுல தான் இருக்கு. ஓகே, so அடுத்தது என்ன கேட்கலாம்னு பார்க்கலாம். The total flux phi through the surface phi is equal to phi1 plus phi2 plus phi3. So total flux எவ்வளோ, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கேட்டா phi1 plus phi2 plus phi3 இருக்குன்னு சொல்றாங்க. phi1 எங்க phi2 எங்கன்னா ஒரு எட்ஜஸ்லயே ஒன்னு எடுத்துக்கலாம். சோ இந்த இடத்துல phi1 எடுக்கலாம். இந்த சர்ஃபேஸ்ல, அதாவது ஒரு சிலிண்டர் அப்படின்னு எடுத்துக்கும் போது அதுல மொத்தம் 3 சர்ஃபேசஸ் இருக்கும். இன்கேஸ் நான் இப்படி எழுதுறேன், இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்போ நான் இப்படி ஒரு சிலிண்டர் வரைகிறேன். இப்போ இது என்ன அப்படின்னா பாட்டம் சர்ஃபேஸ். ஓகேவா, பாட்டம் சர்ஃபேஸ். இது என்னன்னா டாப் சர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். இது என்ன அப்படின்னா கர்வ்டு சர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். சோ இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியும் நம்புறேன். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர். சோ டோட்டல் சர்ஃபேஸ் வேணும்னா நான் இந்த பேஸ் ஏரியா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும். பேஸ் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம் பை ஆர் ஸ்கொயர். இந்த பேஸ் ஏரியா பிளஸ் இந்த பேஸ் ஏரியா, அப்ப 2 பை ஆர் ஸ்கொயர்னு சொல்லுவோம். தென் இங்க இருக்கக்கூடிய ஹைட்டை ஹச்னு சொல்லுவோம். இப்படிதான் நம்ம கண்டுபிடிப்போம். இங்க ஆக்சுவலா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்து அதை நம்ம இது கூட ஆட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஓகேவா, 3 பை ஆர் ஸ்கொயர்னு வரும். ஃபைன். ஒரு சிலிண்டரை பொறுத்த வரைக்கும் அதுல 3 ஃப்ளக்ஸ் எழுதியிருக்காங்க. என்னென்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா phi1, phi2, phi3 அப்படின்னு சொல்லிட்டு. phi3ன்றது கர்வ்டு சர்ஃபேஸ். இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணாதான் டோட்டல் ஃப்ளக்ஸ் கிடைக்கும். ஓகே, டோட்டல் ஃப்ளக்ஸ் phi through the surfaces, அந்த சர்ஃபேஸ் வழியா எவ்வளவு ஃப்ளக்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா phi is equal to phi1 plus phi2 plus phi3 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, so where phi1 and phi2 represents the flux through the surfaces 1 and 2. so phi1 அப்படின்றது எங்க இருக்குன்னா சர்ஃபேஸ் 1ல இருக்கு, அதாவது லெஃப்ட் கார்னர்ல. இந்த சர்ஃபேஸ் டயகிராம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சோ அதுல இதுதான் 1. அப்ப இந்த சர்ஃபேஸ்ல phi1 அப்படின்ற ஃப்ளக்ஸ் கிடைக்குது. அதே மாதிரி இந்த சர்ஃபேஸ்ல 2ன்ற சர்ஃபேஸ்ல phi2ன்ற ஃப்ளக்ஸ் கிடைக்கிறதா சொல்லிருக்காங்க. ஆஃப் கிராஸ் செக்ஷன்ஸ், okay, circular cross section of the cylinder, and phi3 is the flux through the curved cylindrical part of the closed surface. so அந்த சிலிண்டர் முழுக்க curved surfaceல எவ்வளவு ஃப்ளக்ஸ் கிடைக்குதோ அதை நம்ம phi3 ன்னு எடுத்துக்கிறோம். சோ தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். phi1ன்றது ஒரு பேஸ் ஏரியால இருக்கிற ஃப்ளக்ஸ், phi2ன்றது இன்னொரு பேஸ் ஏரியால இருக்கிற ஃப்ளக்ஸ், phi3ன்றது இந்த curved surfaceல இருக்கிற ஃப்ளக்ஸ். சரியா? சோ இப்படிதான் நம்ம phi1 plus phi2 plus phi3 இந்த 3 ஃப்ளக்ஸையும் கண்டுபிடிக்க போறோம். இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணாதான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா டோட்டல் ஃப்ளக்ஸ் கிடைக்கும் சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ்ல. ஓகே, now the normal to the surface 3 at every point is perpendicular to E. யோசிச்சு பாருங்க, இதுல இந்த phi1 அப்படின்றதோ phi2ன்றதோ எப்படி இருக்குன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அதுக்கு இந்த ஃப்ளக்ஸ் இருக்குல்ல, இங்க உருவாகக்கூடிய எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்சஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்சஸ் தான் நம்ம எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னு சொல்லுவோம். அந்த ஃப்ளக்ஸ் எப்படி இருக்குன்னா பேரலலா இருக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷன்ல இருக்கும், ஃப்ளக்ஸும் இந்த டைரக்ஷன்ல தான் இருக்கு. பட் இங்க பாத்தீங்கன்னா இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா இருக்குல்ல, இப்படி ஸ்ப்ரிங் மாதிரி போடுறேன், இது ஒரு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியான்னு வச்சுக்கோங்க. இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு நார்மல் எப்படி இருக்குன்னு பாருங்க. நான் 2 இடத்துல நார்மல் வரைகிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு பேஸ் ஏரியா, இதுக்கு நார்மல் இந்த பக்கமா இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டும் இந்த டைரக்ஷன்ல தான் இருக்கு. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு இந்த ஏரியாவுடைய நார்மல் எப்படி இருக்குன்னா பேரலலா இருக்கு. ஓகேவா, ரெண்டும் எப்படி இருக்குன்னா பேரலலா இருக்கு. அப்ப தீட்டா வேல்யூ 0. சோ மேக்ஸிமம் மேக்னிட்யூட் எனக்கு கிடைக்கும். E del s cos தீட்டான்னு சொல்லுவோம் இல்லையா, அதுல cos 0 உடைய வேல்யூ 1, அப்ப மேக்ஸிமமா கிடைக்கும். ஃபைன். ஆனா இங்க இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் இருக்குல்ல, இங்க இருந்து இது வரைக்கும் இப்படி ஒரு சர்ஃபேஸ் இருக்குல்ல, இந்த சர்ஃபேஸ்க்கு சென்டர் பாயிண்ட்ல இருந்து நான் ஒரு ரேடியஸ் மாதிரி வரணும்னா அது ஒரு நார்மல் லைனை கொடுக்கும். அந்த நார்மல் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு, ஈன்ற எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு இந்த நார்மல் எப்படி இருக்குன்னா பெர்பெண்டிகுலரா இருக்கும், 90 டிகிரில இருக்கும். அப்ப cos 90 உடைய வேல்யூ எவ்வளவுனா 0. சோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸே இருக்காது. phi3ல எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இட் இஸ் நார்மல் டு த எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகேவா?
So நான் சொல்றது இங்க நல்லா பாருங்க. Now the normal to the surface 3 at every point is perpendicular to E. So by definition at flux phi 3 is equal to 0. அப்ப electric flux phi 3 எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 0 ன்னு சொல்லணும். ஏன் 0 சொல்லணும் அப்படின்னா E del S cos theta. இதுதான் ஃபார்முலா. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுக்கான ஃபார்முலா phi is equal to ES cos theta. சோ இதுல cos theta உடைய வேல்யூ நம்ம என்ன எழுதுவோம்னா cos 90 ன்னு எழுதுவோம். cos 90 உடைய வேல்யூ எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 0 இல்லையா? cos 90 உடைய வேல்யூ பாத்தீங்கன்னா 0. சோ ஜஸ்ட் a minute. கிளியரா தான் இருக்கா? ஓகே. ஓகே. So cos 90 உடைய வேல்யூ 0ன்றதுனால 0 into this much 0 தான் ஆகும். அப்ப phi உடைய வேல்யூ டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் phi 3 ல பாத்தீங்கன்னா சர்ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா எனக்கு 0வா இருக்கும்ன்றத சொல்லியிருக்காங்க. ஏன் 0ன்றது தெளிவா புரியுதான்னு பாத்துக்கோங்க. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் நம்ம எந்த சர்ஃபேஸ்ல எடுத்துக்கிறோம் அது எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு என்ன பொசிஷன்ல இருக்கு, பேரலா இருக்கா, பெர்பெண்டிகுலரா இருக்கா, சம் இன்க்ளைன்ட் ஆங்கிள் இருக்கான்றதை பொறுத்து எனக்கு வேல்யூ மாறும். phi 3 உடைய வேல்யூ 0ன்றது ஏன்னு புரிஞ்சிச்சா? ஓகே. Further the outward normal 2 is along E. So normal 2 பாத்தீங்கன்னா அதாவது normal 2 வந்து ரைட் சைடுல இருக்கும் இல்லையா? So 2க்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அதே டைரக்ஷன்ல இருக்கு நார்மலும். அப்போ பாசிட்டிவ்ல கிடைக்கும். phi 2க்கு நல்லா புரிஞ்சுக்கணும், ஆன்சர் பாசிட்டிவ்ல கிடைக்கும். ஆனா 1 இருக்கு இல்லையா? 1 சர்ஃபேஸ்க்கு நார்மல் எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு பாருங்க, இந்த டைரக்ஷன்ல இருக்கு. ஆனா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. சோ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட்டா இது இருக்குன்னா நம்மளுக்கு எவ்வளவு தீட்டா கிடைக்கும்னா 180 டிகிரி கிடைக்கும். cos 180 எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா cos 180 எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா -1ன்னு சொல்லணும். ஓகேவா? cos 180 எவ்வளவு -1. அப்ப -E into del S அப்படின்னு கிடைக்கும். நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு புரியும் நம்புறேன். இந்த இடத்துல phi 1 உடைய வேல்யூ -ES1 அப்படின்னு எழுதிருக்காங்க. phi 2 உடைய வேல்யூ +ES2 ன்னு எழுதிருக்காங்க. ஏன் இங்க மைனஸ் வந்துச்சுன்றதுக்கு நான் ரீசன் சொல்லிட்டு இருக்கேன். phi 1 அப்படின்ற சர்ஃபேஸ் இதோ இங்க காமிக்கிறேன். இந்த சர்ஃபேஸ் S1ல நார்மல் இந்த டைரக்ஷன்ல இருக்கு, நார்மல் இந்த டைரக்ஷன்ல இருக்கு, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. சோ ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற ஆங்கிள் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 180 டிகிரி. 180 டிகிரியா இருந்துச்சுன்னா cos 180 உடைய வேல்யூ எவ்வளவு அப்படின்னா -1. அதனால -ES ன்னு கிடைச்சிச்சு. phi 1க்கு -ES1 அப்படின்னு கிடைச்சிச்சு. phi 2 பாத்தீங்கன்னா ரைட் சைடுல இருக்கு, எலக்ட்ரிக் ஃபீல்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அதே தான் phi 2 உடைய சர்ஃபேஸ்க்கும் நார்மலுக்கும் இருக்கு. அதனால +ES2 எழுதுறோம். தென் phi 3 பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம 0 சொல்லியாச்சு. ஏன்னா phi 3ன்றது இந்த கர்வ்டு சர்ஃபேஸ், இதுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு என்ன ஆங்கிள் இருக்கும்னா 90 டிகிரி இருக்கும், பெர்பெண்டிகுலரா இருக்கும். சோ எலக்ட்ரிக் ஃபீல்டும் சர்ஃபேஸ் உடைய நார்மலும் பெர்பெண்டிகுலரா இருக்கிறதுனால cos 90 உடைய வேல்யூ 0. அதனால phi 3 உடைய வேல்யூ 0ன்னு சொல்றோம். தெளிவா புரியுதா? காஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் நான் இவ்வளவு தடவை 2 தடவை 3 தடவை ஒரே கான்செப்ட்ஸ் திரும்ப சொல்றேன். ஓகே. சோ இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் வேணும்னா S எனக்கு எதுக்கு கிளாஸ்னா S1 which is equal to S2 is equal to S ன்னு எழுதிருக்காங்க. சோ ஓகே. Further the outward normal to E along 1 is opposite to E, therefore okay இந்த ஃபார்முலா எல்லாமே தெளிவா கிடைச்சிருச்சு. Where S is the area of a circular cross section, thus the total flux is 0. ஓகே, S ன்றது டோட்டல் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். அப்ப டோட்டல் ஃப்ளக்ஸே எனக்கு என்னவா தான் இருக்குன்னா 0வா தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா இங்க ES1 பிளஸ்ல இருக்கு, இங்க ES1 மைனஸ்ல இருக்கு. S1ம் S2ம் ஈக்குவல் தானே. ஏன்னா S1 எவ்வளவு பெரிய சர்ஃபேஸோ நல்லா புரிஞ்சுக்கணும், இது ஒரு சிலிண்டர் சரியா? இங்க எவ்வளவு ரேடியஸ் இருக்குமோ அதே ரேடியஸ் தான் இங்கேயும் இருக்கும். அப்படி இருக்கிறதுனால இது ஒரு சிலிண்டரா இருக்கிறதுனால எனக்கு S1ம் S2ம் ஈக்குவல். ரெண்டுத்துலயும் இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் ரெண்டும் ஈக்குவல். இன்கேஸ் இது சிலிண்டரா இல்லாம நான் சொல்றேன் உங்களுக்கு, சும்மா இப்படி இருக்கு, ஒரு ஃபனல் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ S1 இங்க இருக்கு, S2 இங்க இருக்குன்னா S2ம் S1ம் ஈக்குவல் கிடையாது. இப்போ டோட்டல் ஃப்ளக்ஸ் என்னவா இருக்காதுன்னா 0வா இருக்காது. புரியுதா? சரி, ஒரு சிலிண்டர்ல மட்டும்தான் டோட்டல் ஃப்ளக்ஸ் 0. ஞாபகம் வச்சுக்கோங்க. Okay. Where S is the area of circular cross section, thus the total flux is 0 as expected by Gauss law. So Gauss law நம்ம எப்பவுமே அதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். என்ன அப்படின்னா total flux of the enclosed sphere, enclosed surface. எந்த ஒரு சர்ஃபேஸ், அது சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸோ ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸோ ட்ரையாங்கிள் ஒரு பிரமிட் சர்ஃபேஸோ எந்த ஒரு சர்ஃபேஸா இருந்தாலும் க்ளோஸ்டு சர்ஃபேஸா இருந்தா அதுக்குள்ளார அதுல எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்னவா இருக்கும்னா 0வா இருக்கும்னு சொல்லுவோம். இதுதான் Gauss law. Fine. Thus, whenever you find that the net electric flux through a closed surface is 0,
சோ என்ன சொல்றாங்க, எந்த ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸா இருந்தாலும் அதுல நெட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா ஜீரோவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. We conclude that the total charge contained in the closed surface is zero. Electric flux zero னா அப்ப அந்த closed surface குள்ளார டோட்டலா எவ்வளவு சார்ஜ் கண்டெயின் ஆயிருக்குன்னு கேட்டா ஜீரோன்னு தான் சொல்றோம். அதுக்குள்ளார சம் சார்ஜஸ் இருக்கலாம், பட் அந்த சார்ஜஸால எனக்கு எந்த ஒரு ஃப்ளக்ஸும் உருவாகல. அதனால we consider that charge contained in a closed surface is zero அப்படின்னு சொல்றோம். தெளிவா புரியுதா? ஃப்ளக்ஸும் ஜீரோ, சார்ஜ் கண்டெய்ன்ட் இன் a closed surfaceம் ஜீரோ. எதுல? closed surfaceல. ஃபைன். யாராவது லைவ்ல இருக்கீங்க, இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணலாம். காஸ் லா. ஃபைன். த கிரேட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் காஸ் லா. ஆக்சுவலா 3 படத்துல தனுஷ் கிட்ட பிசிக்ஸ் டியூஷன் போகும்போது காஸ்லா தான் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டேட் காஸ்லா பின்னா மதுரைன் லாவா அப்படின்னு கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யாருக்காவது ஞாபகம் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. The great significance of Gauss law, equation 1.31, is that it is true in general and not only for the simple cases we have considered above. Let us note some important points regarding this law. So Gauss law ன்றது மேல நம்ம பார்த்த cylindrical surface, spherical surface னு சிம்பிளா எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. எந்த ஒரு சர்ஃபேஸ் எடுத்துட்டு வேணா நம்ம அதை பார்க்கலாம். ஸோ ஜென்ரலா சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை நோட் பண்ண சொல்றாங்க. அது என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், Gauss law is true for any closed surface, no matter what its shapes or size. So எவ்வளோ பெருசா இருக்கு சின்னதா இருக்கு, எந்த சைஸ்ல இருக்குன்றது நம்மளுக்கு முக்கியம் இல்ல, எந்த ஷேப்ல இருக்குன்றது நம்மளுக்கு முக்கியம் இல்ல. அது பிரமிடலா இருக்கலாம், சிலிண்ட்ரிக்கலா இருக்கலாம், கியூபாய்டா இருக்கலாம், கியூபா இருக்கலாம், வேற என்னென்ன ஷேப்லாம் உங்களுக்கு தெரியுமோ அந்த ஷேப்ல ஃப்ரஸ்டம், கோன், எந்த ஷேப் வேணா எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தெரியாத எந்த ஒரு ஷேப்பை எடுத்துக்கிட்டாலும், இர்ரெகுலர் ஷேப்பா எடுத்துக்கிட்டாலும் சரி, அது ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸா இருந்தாலே கண்டிப்பா அங்க காஸ் லா ட்ரூவா தான் இருக்கும். அதாவது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இன் தி சர்ஃபேஸ் இஸ் ஜீரோ, டோட்டல் சார்ஜ் ஆஃப் தி என்க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இஸ் ஜீரோ அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? So Gauss law is always true for a closed surface. இத ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் ஒன், the term q on the right side of Gauss law. So ஃபார்முலால ரைட் சைடுல Gauss lawல நம்ம term q னு ஒன்னு எழுதுறோம், ஈக்குவேஷன் 1.31. சோ அத வேணும்னா காமிக்கவா? இந்த இடத்துல இருக்கு. Q by epsilon naught அப்படின்னு சொல்றோம் இல்லையா? phi is equal to total flux, phi is equal to Q by epsilon. இதுல Q ன்றது total charge அப்படின்னு சொல்றோம். சோ அந்த Q பத்தி தான் அவங்க சொல்றாங்க. The term Q on the right side of Gauss law, equation 1.31, includes the sum of all charges enclosed by the surface. சோ அந்த சர்ஃபேஸ்ல மொத்தமா எவ்வளவு சார்ஜஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணாதான் எனக்கு Q வேல்யூ கிடைக்கும். The charge may be located anywhere inside the surface. அந்த சர்ஃபேஸ்க்கு உள்ளார எந்த இடத்துல வேணா அது இருக்கலாம். அது கார்னர்ல இருக்கு, சென்டர்ல இருக்கு அப்படிலாம் நம்ம நெக்லெக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு என்க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இருக்குன்னா அதுக்குள்ளார இருக்கிற எந்த பாயிண்ட்ல, எந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷன்ல எனக்கு சார்ஜ் இருந்தாலும் அந்த எல்லா சார்ஜஸையும் ஆட் பண்ணா அதுதான் எனக்கு Qக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே. தேர்ட் ஒன், in the situation when the surface is so chosen that there are some charge inside and some outside. ஓகே. சோ நம்ம ஒரு சர்ஃபேஸ் எடுத்துக்கிறோம். எந்த மாதிரியான சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா, அந்த சர்ஃபேஸ்க்கு உள்ளார என்க்ளோஸ்டு சர்ஃபேஸ், சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் யூனிஃபார்மா இருக்கு, அதை சுத்தி ஒரு சர்ஃபேஸ் இருக்குன்னு நினைச்சா, சர்ஃபேஸ் இருக்கு, அதுக்கு உள்ளார சில சார்ஜஸ் இருக்கு, வெளியிலயும் சில சார்ஜஸ் இருக்கு, அவுட் சைட்லயும் சில சார்ஜஸ் இருக்குன்னு சொல்றாங்க. சார்ஜஸ், சம் சார்ஜஸ் இன்சைட் அண்ட் அவுட் சைடு. ஓகேவா? The electric field whose flux appears on the left side of the equation 1.31 is due to all the charges both inside and outside of S. So அந்த சர்ஃபேஸ்க்கு இன்சைட்ல இருந்தாலும் சரி, வெளியில இருந்தாலும் சரி, எல்லா சார்ஜஸாலையும் உருவாகக்கூடிய ஃப்ளக்ஸ் தான் நம்ம 1.31ல லெஃப்ட் சைட்ல எழுதுறோம். அதாவது phi is equal to அப்படின்னு எழுதுறோம். அப்போ அந்த ஃப்ளக்ஸுக்கு மீனிங் என்னன்னா, it is not only inside the surface, it is both outside the surface too. Charges outside la irundhuchna adeyum nama consider பண்ணும். The term Q on the right side of Gauss law however represents only the total charge inside S. So phi ன்றது electric flux due to the charge அப்படினு சொல்றோம். அப்ப Q by epsilon naught அப்படினு சொன்னா இந்த phi ன்றது எதை குறிக்குதுன்னு கேட்டா total flux. அது இன்சைடா அவுட்சைடாலாம் கேள்வி இல்ல. அந்த சர்ஃபேஸை சுத்தி இருக்கக்கூடிய சார்ஜால அங்க எவ்வளவு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஆனா இந்த ரைட் சைடுல இருக்கிற Q இருக்கு இல்லையா, இந்த சார்ஜ் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, இந்த டேர்ம் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, சர்ஃபேஸ்க்கு உள்ளார இருக்கக்கூடிய சார்ஜ் எவ்வளவோ அதை மட்டும் தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. டோட்டல் சார்ஜ் இன்சைட் த எஸ், எஸ்ன்ற சர்ஃபேஸ்க்கு உள்ளார இருக்கக்கூடிய சார்ஜ் மட்டும் தான் Qன்றது ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஃபைன். ஃபோர்த் பாயிண்ட்,
Okay. Fourth one, the surface that we choose for the application of Gauss law is called the Gaussian surface. Okay, எந்த ஒரு surface நான் எடுத்துக்கிட்டு enclosed surface எடுத்துக்கிட்டு Gauss law உடைய application நான் சொல்றேனோ அந்த surfaceக்கு பேர் என்னன்னா Gaussian surface அப்படின்னு சொல்றாங்க. You may choose any Gaussian surface and apply Gauss law. So எந்த ஒரு surface வேணா நீங்க Gaussian surface எடுத்துக்கிட்டு அதுல Gauss law அப்ளை பண்ணி பார்க்கலாம். However, take care not to let the Gaussian surface pass through any discrete charges. நல்லா புரிஞ்சுக்கணும், காசியன் சர்ஃபேஸே ஒரு சார்ஜ் வழியா பாஸ் ஆகுதுன்னு எடுத்துக்கூடாது. ஒரு சார்ஜை சுத்தி என்க்ளோஸ்டா இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் தான் நம்ம காசியன் சர்ஃபேஸா எடுத்துக்கணும். அந்த காசியன் சர்ஃபேஸ் வழியா ஒரு சார்ஜ் பாஸ் ஆகி போகுது அப்படின்னு நீங்க கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகேவா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க மனசுல. This is because electric field due to a system of discrete charges is not well defined at the location of any charges. எந்த ஒரு சார்ஜஸ் இருந்தாலும் அந்த சார்ஜஸ் சுத்தி இருக்கக்கூடிய லொகேஷன்ல டிஸ்கிரீட் சார்ஜஸால எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குன்னு எக்ஸாக்டா நம்மளால மெஷர் பண்ண முடியாது இல்லையா. எல்லா பாயிண்ட்லயும் எல்லா 360 டிகிரிலயும் நம்மளால மெஷர் பண்ணி சொல்ல முடியாது. as you go close to the charge the field grows without any bound. சோ என்ன சொல்றான்னு பாருங்க, நீங்க சார்ஜுக்கு கிட்டே போக போக ஃபீல்டும் என்ன ஆகும், அதிகமாக ஆரம்பிக்கும். ஃபீல்டு இன்க்ரீசஸ் எந்த ஒரு பவுண்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி, எனி பவுண்ட். சப்போஸ் சார்ஜ் கிட்ட இருந்து பொசிஷன் வெக்டார் ஆர் ரொம்ப தூரக்கு இருந்துச்சுன்னா அப்ப ஃபீல்டு கம்மியாகும். சோ ஃபீல்டு வேரி ஆகுறதுனால நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா எந்த ஒரு ஃபீல்டு வேணா எடுத்துக்க முடியாது. டிஸ்கிரீட் சார்ஜஸ் பாஸ் ஆகக்கூடிய சர்ஃபேஸ் எடுத்துக்கிட்டு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. காசியன் சர்ஃபேஸ்ன்றது ஒரு என்க்ளோஸ்டு சர்ஃபேஸ் தான் இருக்கணும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? ஃபைன். however the Gaussian surface can pass through a continuous charge distribution. so ஒரு சார்ஜ் அது வழியா பாஸ் ஆகுதுன்னா நம்ம அதை கண்டினியூ டேக் அவுட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. as you go close to the charge field growth ஆகும்னு சொன்னாங்க. but Gaussian surface can pass through a continuous charge distribution. So charge Gaussian surface வழியா பாஸ் பண்ணக்கூடாது, பட் கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் வழியா Gaussian surface பாஸ் ஆகலாம்னு சொல்றாங்க. Gaussian surface can pass through continuous charge distribution. கண்டினியூவா ஒரு சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குன்னா அது வழியா Gaussian surface என்ன ஆகலாம்னா பாஸ் பண்ணி போகலாம். இது ஒரு பாயிண்டா சொல்றாங்க. ஓகேவா, ஃபைன். And then fifth one, Gauss law is often useful towards a much easier calculation of the electrostatic field when the system has some symmetry. So ஒரு சிஸ்டம்ல சிமெட்ரி இருந்துச்சுன்னா போதும், அங்க காஸ் லாவை யூஸ் பண்ணி நம்மளால ஈஸியா எலக்ட்ரிக் ஃபீல்டை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்னு சொல்றாங்க. This is facilitated by the choice of suitable Gaussian surface. ஆனா எல்லா நேரத்திலயும் கிடையாது. நம்ம அந்த எந்த மாதிரியான காசியன் சர்ஃபேஸை எடுத்துக்கிறோம், அந்த காசியன் சர்ஃபேஸ்ல எனக்கு சிஸ்டம்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு எல்லாமே சிமெட்ரியா இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு காசியன் சர்ஃபேஸ் எடுத்துக்கிட்டா கண்டிப்பா என்னால எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன பண்ண முடியும்னா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபைன். சிக்ஸ்த் ஒன், finally Gauss law is based on the inverse square dependence on distance contained in the Coulomb's law. so Coulomb's law 1/r square னு சொல்றோம் இல்லையா, அதே தான் இங்கேயும் சொல்றாங்க, இன்வர்ஸ் ஸ்கொயர் டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த டிஸ்டன்ஸை ஸ்கொயர் பண்ணி இன்வர்ஸ்ல சொன்னா அதுதான் காஸ் லாவையும் நம்ம பேஸ் பண்ணி இருக்கு. எனி வயலேஷன் ஆஃப் காஸ் லா வில் இண்டிகேட் டிபார்ச்சர் ஃப்ரம் த இன்வர்ஸ் ஸ்கொயர் லா. இன்கேஸ் காஸ் லாவ்ல ஏதாவது வயலேஷன் நடந்துச்சுன்னா, அது முரண்பாடா இருக்கு, தப்பா இருக்கு, அது ஒத்து வரலன்னு நீங்க சொல்றீங்கன்னா அப்ப உண்மையிலே நீங்க இன்வர்ஸ் ஸ்கொயர் லாவே தப்புன்னு சொல்றீங்கன்னு அர்த்தம். இன்வர்ஸ் ஸ்கொயர் லா கூலும்ஸ் லாவ்ல இருந்து வர்றது, அது தப்பு இல்ல அப்படின்னா கண்டிப்பா காஸ் லாவும் எப்பயுமே தப்பாகாது. ஓகேவா, ஃபைன். ஸோ இதெல்லாம் தான் சம் இம்பார்ட்டன்ட் நோட் ஆஃப் காஸ் லா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 6 பாயிண்ட்ஸும் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. 3 மார்க் 5 மார்க் இப்படி கூட யூஸ் ஆகும். ஃபைன். எக்ஸாம்பிள் 1.10 ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்ளம் பொறுமையா பாருங்க. எக்ஸாம்பிள் 1.11 அகைன் ஒரு ப்ராப்ளம், காசியன் சர்ஃபேஸ் யூஸ் பண்ணி தான் நினைக்கிறேன். அடுத்தது அப்ளிகேஷன் ஆஃப் காஸ் லா. ஸோ காஸ் லா எங்கெங்கெல்லாம் அப்ளை ஆகுது, அதனுடைய பயன்கள் என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு இன்ஃபினிட்லி லாங் செயின் கரண்ட் கேரியிங் கண்டக்டர் இருந்துச்சுன்னா அதுல எப்படி காஸ் லா அப்ளை ஆகும்? ஃபீல்டு டியூ டு ஏ இன்ஃபினிட்லி லாங் ஸ்ட்ரெயிட் யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு வயர். ஓகே, ஒரு வயர் இருக்கு, அதுக்கு எண்டே கிடையாது, இன்ஃபினிட்டி லாங் ஸ்ட்ரெயிட் யூனிஃபார்ம் சார்ஜ்டு வயர். அந்த வயர் முழுக்க சார்ஜஸ் எப்படி இருக்குன்னா யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. அப்படின்னா அந்த யூனிஃபார்ம் சார்ஜ்டு வயர்ல காஸ் லா எப்படி அப்ளை ஆகும்? அதை வச்சு ஏதாவது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல, இப்ப பி பிரைம்னு ஒரு பாயிண்ட் இருக்கு, பின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு, பி டபுள் பிரைம்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. ஒரு பாயிண்ட்லயும் எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளவு இருக்குன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும் காஸ் லா அப்ளை பண்ணி, இல்லையா? ஸோ இதெல்லாம் அதனுடைய அப்ளிகேஷன்ஸை நம்ம பார்ப்போம். ஃபைன். கிட்டத்தட்ட 44-45 மினிட்ஸ் ஆக போகுது. ஸோ மேபி இந்த ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் படிச்சுட்டு
application வந்து நம்ம next topic பார்க்கலாம், next partல பார்க்கலாம். The electric field due to a general charge distribution is as seen above given by equation 1.27. Okay. General charge distribution இருந்துச்சுன்னா அதுல electric fieldக்கான formula என்னன்னு equation 1.27 நம்ம பார்த்திருக்கோம். In practice, except for some special cases, the summation or integration involved in this equation cannot be carried out to give electric field at every point in the space. So spaceல எந்த ஒரு பாயிண்ட்ல வேணா electric field எவ்வளவு இருக்குன்றத என்னால இதனுடைய integration value வச்சோ summation value வச்சோ கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? For some symmetric charge configuration, however, it is possible to obtain the electric field in a simple way using Gauss law. So Gauss law யூஸ் பண்ணி சிம்பிளா நம்ம என்ன பண்ணலாம், electric field கண்டுபிடிக்கலாம். சில இடத்துல மட்டும் சொல்றாங்க symmetric charge configurationல. This is best understood by some examples. So இத நீங்க இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும், எப்படி ஒரு symmetric charge distributionல electric field கண்டுபிடிக்க முடியும் Gauss law அப்ளை பண்ணின்னு சொல்லி அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த எக்ஸாம்பிள்ஸ் 1.14.1 1.14.2 இந்த மாதிரி சில எக்ஸாம்பிள்ஸ் எங்க காணும். ஓகே, 1.14.2 field due to uniformly charged infinite plane sheet. அங்க ஒரு வயர் எடுத்துட்டாங்க, இங்க பிளேன் எடுத்துக்கிறாங்க. அப்புறம் 1.14.3 ஸ்பியர் எடுத்துக்கிறாங்க. ஸோ ஸ்பெரிக்கல் ஷெல், அவ்வளோதான் நினைக்கிறேன். ஆமா. ஸோ இந்த மாதிரி இன்ஃபினிட்லி சம்மரி. ஓகே, லெசனே முடிய போகுது. அப்போ அடுத்த பார்ட்டோட லெசன் முடியும். ஒரு லாங் செயின் சார்ஜ் ஒயர் எடுத்துக்கிட்டா எப்படி இருக்கும் காஸ் லாவோட அப்ளிகேஷன். அப்புறம் பிளேன் எடுத்துக்கிட்டா, ஒரு சார்ஜ்டு பிளேன் ஷீட் எடுத்துக்கிட்டா அதுல எப்படி இருக்கும். அண்ட் தென் லாஸ்டா ஸ்பெரிக்கல் சார்ஜ்டு ஸ்பெரிக்கல் ஷெல் எடுத்துக்கிட்டா அதுல எப்படி இருக்கும். இந்த மூணுத்தையும் தான் காஸ் லாவோட அப்ளிகேஷனா கொடுத்துருக்காங்க. சரியா? இதை நம்மளும் என்ன பண்ணலாம், 1 by 1 பார்க்கலாம். பட் நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். ஃபைன். வீடியோக்கு புதுசா வந்து பாக்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் வீடியோஸை ஷேர் பண்ணுங்க மறக்காம. ஓகே, தேங்க்யூ ஆல்.